ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 8 கர்ப்போதகசாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம் பதங்கள் 3-4 மூன்றாம் பதம் ஆசீனாம் உர்வியம் பகவந்தம் ஆத்யம் சங்கர்ஷணம் தேவம் அகுண்ட சத்வம் விவித்சவஸ் தத்வம் அத பரஸ்ய குமார முக்கியா முனையோன் வப்ருச்சன். மொழிபெயர்ப்பு. சில காலங்களுக்கு முன் பாலக முனிவர்களில் தலைமையானவரான சனத்குமாரர் மற்ற முனிவர்களால் சூழப்பட்டவாறு உம்மைப் போலவே பரமபுருஷரான வாசுதேவனை பற்றிய உண்மைகளை அறிய விரும்பி பிரபஞ்சத்தின் அடியில் அமர்ந்துள்ள பகவான் சங்கர்ஷணரிடம் விசாரணைகள் செய்தார். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி பகவானே நேரடியாக பேசினார் என்பதற்கு இது ஒரு தெளிவுரையாகும். எங்கு யாரிடம் பாகவதம் பேசப்பட்டது என்பது இங்கு விளக்கப்படுகிறது. விதுரரால் கேட்கப்பட்டதை போன்ற கேள்விகள் சனத்குமாரரை போன்ற முனிவர்களால் கேட்கப்பட்டன. பரமபுருஷரான வாசுதேவனின் விரிவங்கமாகிய பகவான் சங்கர்ஷணரால் அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டன. பதம் 4. ஸ்வம் ஏவ திஷ்யம் பகு மானயந்தம் யத் வாசுதேவாபிதம் ஆமனந்தி பிரத்யக் திரிதாக்ஷாம்புஜ கோச்சம் ஈஷத் உன்மீலயந்தம் விபுதோ தயாய. மொழிபெயர்ப்பு. அச்சமயத்தில் பகவான் சங்கர்ஷணர் பகவான் வாசுதேவன் என்று கற்றோரால் மதிப்பிடப்படும் தமது பரமபுருஷரை தியானித்து கொண்டிருந்தார். ஆனால் கற்றறிந்த மாமுனிவர்களின் முன்னேற்றத்திற்காக தமது தாமரை போன்ற கண்களை லேசாக திறந்து பேசத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா.